ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். கேள்வி நமக்கு ரொம்ப ஈஸி தான். கேள்வியை பாருங்கள். An inductor of 30 millihenry is connected to a 220 volt. அப்போ எனக்கு இண்டக்டருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டக்டர் which is 30 millihenry. இதில் நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்போ இந்த மில்லியை நம்ம என்ன சொல்லுவோம், 10 to the power -3 ஹென்ரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 220 வோல்ட் கொடுத்துருக்கோம். இதனுடைய ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா 100 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்? அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் எக்ஸ்எல் விச் இஸ் வாட் ஒமேகா டைம்ஸ் ஆஃப் எல். இப்போ இந்த ஒமேகா அப்படின்றத நம்ம 2πf டைம்ஸ் எல் அப்படின்னு எழுதலாம். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கிவன் டேட்டாவை பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். 2 இந்த பையை நம்ம என்ன சொல்லலாம், 3.14. ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேள்வியில் 100 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டக்டன்ஸ் இல்லையா, ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 30 மில்லி ஹென்ரி. அப்போ 30 × 10 to the power -3. எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. இந்த 3 0 இதோட கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த 3 2s are 6 இருக்குது. 6 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா we have 3.14. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 6 4s எவ்வளோ வருது, 24. அப்புறம் பார்த்திங்கன்னா 6 டைம். அடுத்து நமக்கு என்ன இருக்குது, 3. அப்போ 3 18. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள், 1884. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. அண்ட் இங்கே 2 டெசிமல் இருக்குது. அப்போது 18.84. அப்போ உங்களுடைய இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.84 ஹோம். ஏன்னா அதுவுமே பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.